வணக்கம். 211 பாயிண்ட்ஸ் ரைட். நேற்று 211 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஒன்று. ரெண்டாவது, எஃப்ஐஐஸ் ஹியூஜாக வாங்கியிருக்கிறாங்க. க்ளோஸ் டு அபவுட் 2300 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டை அப் ட்ரெண்டுக்கு காட்டிகிட்ருக்கு. சார்ட் பேட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ப்ரீவியஸ் லோ வந்தது வந்து வேவ் 3, வேவ் 4க்கு மேலே போயிட்டுருக்கு. டைம் கரெக்ஷன்ஸ், ப்ரைஸ் கரெக்ஷன் முடிச்சுட்டு வேவ் 5 கீழே வரும்ன்றது நம்ம எதிர்பார்த்தோம். பட் சார்ட் பேட்டர்ன்ஸ் தேர்ஸ்டே அன்னைக்கு நான் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், சார்ட் பேட்டர்ன் லுக்ஸ் டிஃப்ரெண்ட். லாஸ்ட் 4 டேஸாக கன்சாலிடேட் ஆகிருக்கு அண்ட் மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ரென்த்து தெரியுதுன்ற ஒரு வார்த்தை நம்ம பேசியிருந்தோம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ சார்ட் பேட்டர்ன்ஸ் மாறி இருக்குது. ஏபிசின்ற பேட்டர்ன் வந்திருக்கு அண்ட் சி முடிச்சுட்டு இப்போ அப் ட்ரெண்ட் மாறி காட்டுது. இன்னும் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ஆகலை. எப்பயுமே வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், எலியட்ஸ் வேவ் ஆகட்டும், என்ன சொல்லுது, க்ரைட்டீரியான்றது நம்ம எடுத்துக்கலாம். மெயின் என்ன விஷயத்த நம்ம பார்க்குறோம், அந்த பேட்டர்ன் முடிஞ்சோன்னு என்ன நடக்கும் தான் வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த பேட்டர்ன் முடிகிற வரைக்கும் we have to wait. ரைட். வேவ் 4 வந்து இப்போதைக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ராபபிள், மறுபடியும் நான் சொல்கிறேன், ப்ராபபிள் அப் மூவ் ஆரம்பிச்சிருக்கா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னு சொன்னால் 24,860 அது ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். அந்த லெவலை வந்து சஸ்டெயின் பண்ணணும். அடுத்த 2 நாள் அது சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் 25,250 ஈஸியாக டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், இப்போதைக்கு இருக்கிற பேட்டர்ன்ஸ் பிரகாரம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், ஷார்ட் டேர்ம் பேட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் காட்டுது. பட் டிசைசிவாக வந்து அது முடிவு ஆகலை. ஞாபகம் வச்சுங்க, டவுன் சைடில் வந்து லாஸ்ட் ஒரு 5 ட்ரேடிங் டேஸாக வந்து இட்ஸ் பீன் ப்ரொடெக்டட் எக்ஸப்ட் ஃபார் ஃப்ரைடேவோட ட்ரேட். பயங்கர வைல்டு ட்ரேட். நேற்று ட்ரேடில் என்ன நடந்திருக்கும் சொன்னால், மார்க்கெட்டில் வந்து அந்த முக்கியமான லெவல்ஸை உடச்சி ஒரு 200 பாயிண்ட்ஸை கீழே எடுத்துகிட்டு போகும்போதும் நிறைய பேர் வந்து ஷார்ட் பில்டப் பண்ணியிருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து நிறைய பேர் ஸ்டாக்ஸை வந்து எக்ஸிட் பண்ணியிருப்பாங்க. எஃப்ஐஐஸ் ஹியூஜ் குவான்டிட்டி வாங்கும் போதும் அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி தேவை. ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டில் தேவை. நான் 100 ரூபாவில் வந்து 1 லட்சம் ஷேர் வாங்க போகிறேன்னு சொன்னால் ஆவரேஜ் ப்ரைஸு அது 110 வரைக்கும் ப்ரைஸ் எடுத்துகிட்டு போயிடும். ஆவரேஜ் ப்ரைஸ் சம்வேர் அரௌண்ட் 105, 106 இருக்கும். இதே இது மார்க்கெட்டில் நான் வந்து ஒரு கீழே ஒரு ஷாக் நான் கொடுக்குறேன். ஷாக் கொடுக்கும்போதும் மார்க்கெட் கீழே வரும்போதும் நான் வந்து பை பண்ணுறேன். பை பண்ணும்போதும் எனக்கு லிக்விடிட்டி ஈஸியாக கிடைக்கும். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து செல்லர்ஸ் இருப்பாங்க, வீக் ஹேண்ட்ஸ் இருக்குது, அவங்க செல் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். அந்த ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணுறதுக்குன்னே கீழே இழுத்துட்டு வருவாங்க. அண்ட் லிட்ரலி அந்த இடத்துல வந்து ஹியூஜ் வால்யூம் கிடைக்கும் அண்ட் ஹியூஜ் லிக்விடிட்டிஸ் கிடைக்கும். வாங்குவாங்க. அப்போ வாங்கும்போதும் அவங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன இருக்கும், சம்வேர் அரௌண்ட் 98 to 100 rupeesல இருக்கும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்டாக இது மாதிரி ஒரு சினாரியோஸ் வரும். அண்ட் இந்த புல் பேக் ரேலின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஒரு ப்ரைஸை போய் ஒரு ஹிட் அடிச்சுட்டு கீழே வந்து மேலே போகும்போதும் இது மாதிரி சினாரியோஸ் எல்லாமே வரும். அண்ட் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி எஃப்ஐஐஸ் குட் ஹேவ் டன். மறுபடி பண்ணாங்கன்றது நான் சொன்னேன், குட் ஹேவ் டன் இட். அவங்க இண்டெக்ஸை மூவ் பண்ணாங்க அண்ட் நிறைய ஸ்டாக்ஸை வந்து மூவ் பண்ணாங்க. இண்டெக்ஸை பேசிக்காக 2 ஸ்டாக் வச்சு மூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ், இது 2 ஸ்டாக்கை வந்து ஸ்விங் கொடுக்கும்போதும் நிஃப்டி ஸ்விங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி கிடச்சிச்சு. அண்ட் நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஃப்ரைடேவோட வால்யூம், ரெண்டாவது எஃப்ஐஐஸ் வாங்கியிருக்கிறது வந்து க்ளோஸ் அபவுட் 235 crores, 2335 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. 2300 crores வந்து வாங்குறாங்கன்னு சொன்னால் யார் லிக்விடிட்டி கொடுப்பா? யாராச்சும் கொடுக்கணும்ல. அப்போ பேனிக் ஆனால் தானே கொடுக்க முடியும். ஸோ எப்பயுமே வந்து எஃப்ஐஐஸ் இது மாதிரி ஆட்டங்கள் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட்டாக மறுபடியும் நான் சொல்கிறேன், விண்டோ ட்ரெஸ்ஸிங். சாந்தா க்ரூஸ் ரேலி இஸ் ஆல் அபவுட் விண்டோ ட்ரெஸ்ஸிங். மற்ற நாளில் வந்து சின்ன ஸ்டாக்கு, ஊர் பேர் தெரியாத ஸ்டாக்கு எல்லாத்தையும் விளாண்டு இதோட மேட் ப்ராஃபிட். பட் எண்ட் ஆஃப் த இயர் ரிப்போர்ட் கார்டு கொடுக்கும் போதும் என்ன ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாங்க, நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், என்கிட்ட இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்ட்டு காட்டுவாங்க. அண்ட் போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன இருக்கும், ரிலையன்ஸு, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, நல்ல ஆட்களாக வச்சுருப்பாங்க. அண்ட் திஸ் குட் பி தி எக்ஸாக்ட் பேட்டர்ன் விச் இஸ் பீன் மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது,
நிஃப்டியை விட்டுருங்க, நிஃப்டி தனியாக வச்சுடுங்க. இந்த சைட் ஸ்டாக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரிலையன்ஸ்க்கான அப் மூவ் ப்ராபபிள் 300 to 350 அது வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறமா ஒரு ரிவர்சல் வரலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் அப் டு 2000 வரைக்கும் ப்ராபபிள் டார்கெட் ஓப்பனாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து என்ன ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 1875, ரைட்? ஸோ அப் மூவ் வந்து அரௌண்ட் 2000 வரைக்கும் இருக்குது. we have to wait and watch. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இண்டெக்ஸ் மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது கட்டாயம் வந்துட்டுருப்பாங்க. ஸோ பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வந்துட்டுருக்கோம், ஒன்று இண்டெக்ஸ் மாறினோன்னு ஃபண்ட்ஸ், எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்காரங்களாம் வந்து அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுவாங்க. அந்த ரிப்ளிகேஷன் பண்ணும்போதும் அடுத்த ஒரு 5 நாளில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துடுவாங்க. பட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து பண்ணும் போதும் அந்த பண்ணுற விதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்லோவாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்ட்ஸும் வந்து உள்ளே வரும். ஸோ நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலாம், இப்போதைக்கு 24,665 வந்து ஸ்டாப் லாஸாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லாங் போங்க. ஒன்று, ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, அது எந்த ஸ்டாக் வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச எந்த ஸ்டாக் வேணாலும் இருக்கட்டும், ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணுங்கள். ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனம். வர மூவ் வந்து பேய்த்தனமான மூவ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோஸ் அப்படி தான் வந்து பில்டப் ஆகிட்டுருக்கு. சாதாரண ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரியல. இட் குட் பி அ லாஸ்ட் ஒரு 30-35 இயர்ஸில் பார்க்காத அளவுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் மாறுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் டிஎம்கேவும் அண்ணா டிஎம்கேவும் கூட்டணி சேர்ந்தால் எப்படி இருக்குது நினச்சி பார்க்க முடியலல்ல? அது மாதிரி வந்து உலக லெவலில் வந்து ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் நடந்துச்சுன்னால் என்ன நடக்குன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அது மாதிரி ஒரு சினாரியோஸ் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் வந்து லாஸ்ட் ஒரு 40-50 வருஷமாக வந்து வேஷம் போட்டுட்டு ஆடிட்டு இருந்த ஆட்கள் எல்லாருமே வந்து அம்பலம் ஆவாங்க. அப்படி அம்பலம் ஆகும் போதும் அவன் சும்மா விட போகிறது கிடையாது. டெஃபினெட்லி வந்து நிறைய விஷயத்த வந்து டேமேஜ் பண்ணிட்டு தான் போகணுன்னு பார்ப்பாங்க. அந்த விஷயந்தான் வந்து ரைட் நவ் அவசரமாக நடக்குது. பங்களாதேஷ் எக்ஸிக்யூட்டட், சிரியா எக்ஸிக்யூட்டட், யுக்ரைனில் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, இந்தியாவுக்கு உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, அண்ட் உலகம் எங்கும் நிறைய விஷயங்கள் அவசரமாக பண்ணுறாங்க. பிஃபோர் ட்ரம்ப் கம்ஸ் டு தி பவர், January 23rd, ஜனவரி 20ஆம் தேதி. இது ஒரு சைடு நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று சைடு வந்து ட்ரம்ப்போட டீம் பக்காவாக வந்து சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நினச்சி பாருங்கள், இந்த ரெண்டு சைடுமே நடக்கிற அந்த வே இட் இஸ் பீன் எக்ஸிக்யூட்டட், இது ரெண்டு சைட்லையுமே நடக்கிற விஷயங்கள், வே இட் இஸ் பீன் எக்ஸிக்யூட்டட் அண்ட் த ஸ்பீட் அட் விச் இட் இஸ் பீன் எக்ஸிக்யூட்டட், சம்திங் இன்ட்ரெஸ்டிங் நிச்சயமாக இருக்க போகுதுன்றது தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து அதுக்கான கெஸ் ஒர்க் பண்ண வேணாம். டெஃபினெட்லி நம்மளால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளால் கண்ட்ரோல் பண்ணது நம்மளோட ஸ்டாக்கை வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே போடலாம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து பாதுகாக்கலாம், இது விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரிக்டாக மைண்டில் வச்சுங்க. எந்த ஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக இருக்கட்டும், அது கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் எது வேணால் இருக்கட்டும், அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. கையில் கேஷ் இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்மளுக்கு வேண்டியது வந்து வருஷத்துக்கு ஒரு 25-30% இல்லை 40% ரிட்டர்ன், அது அச்சீவ் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கலாம். லாங் டேர்ம் வேணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே உள்ளே போய் மாட்டிகிட்டு இருக்காதீங்க. கிளாரிட்டி இருக்கும் போதும் வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது புத்திசாலித்தனம். ஹைவேஸில் போகிறோம், ரைட், ஒரு அட்லீஸ்ட் எனக்கு வந்து தெரிஞ்ச பார்வை வரைக்கும் எனக்கு வந்து ரோடு கிளியராக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுல அர்த்தம் இருக்குது. எனக்கு முன்னாடி வந்து மேகமூட்டமாக இருக்குது, ஃபாக் இருக்குது, இல்லை ஒரு லாரி போயிட்டுருக்கு, அந்த லாரிக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியாத போதும் நான் வெளியில் வந்து ஓவர்டேக் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்குன்றதும் நினச்சி பாருங்கள். அதுதான் வந்து மார்க்கெட்டில் கிளாரிட்டி இல்லை சொன்னால் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், அடுத்த சில நாட்கள், மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, அடுத்த சில நாட்கள் மார்க்கெட் அப் ட்ரெண்டு தான் காட்டிகிட்டு இருக்கு. பேஸ்ட் ஆன் ஃப்ரைடேயோட டேட்டாஸ் ப்ளஸ் ஃப்ரைடேயோட கேண்டில் ஸ்டிக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால்
டெஃபினெட்லி ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. பட் இது வந்து அடுத்த ஒரு 6 மாதம் அடுத்த ஒரு வருஷத்துக்கான வியூ காட்டுதான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. லாங் டேர்ம் வியூ மந்த்லி சார்ட் பார்க்கும்போதும் சூப்பர் டூப்பராக இருக்குது. பட் வீக்லி சார்ட் அடுத்த 2-3 வாரத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவ்வளோ நல்லா இல்லை. அடுத்த 2-3 நாட்கள் அடுத்த ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கா? சூப்பர் டூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் சொன்னதை கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்னு பார்த்துட்டு போடுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.